guys, நான் நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம ஜிமிக்கி கம்மல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, எப்பவும் போல கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கீழேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மண்ணை நல்லா பிசைஞ்சு கீழே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பிட்டு தேய்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நைஃப் எடுத்து ஆஃபா வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸவை ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது கிளே அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பீஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு பீஸ் வச்சிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு வந்து அளவாக பார்த்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் பண்ண போகிறீங்கன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸானால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. அதுக்கு அடுத்தது ரீஃபிலோட பேக் சைடு பெரிய ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது அதோட ஃப்ரண்ட் சைடு ரீஃபிலோட ஃப்ரண்ட் சைடில் குட்டியாக ரவுண்டு இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அவுட்லைனில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு லைனாக ஒன்றை ஒட்டி ஒரு ரவுண்டு இருக்கிற மாதிரி லைனாக வந்து போட்டுக்கலாம். கேப் விடாமல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சென்டரில் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு ரவுண்டு, அதை சுற்றியும் நம்ம வந்து இந்த குட்டி குட்டி ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டை ஒட்டின மாதிரி இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுக்கும் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹைபின் எடுத்துக்கலாம். ஹைபின்னோட ஹோல்ஸ் வந்து நேராக பார்த்தா தெரிகிற மாதிரி பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ரெண்டு பக்கமே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டட் டைப்பில் இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் ஹைபின் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஹேங்கிங் மாடலில் வேணும் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஹைபின் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தம் ரெண்டு டைப் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹேங்கிங் டைப், இன்னொன்று வந்து ஸ்டட் டைப். இதில் வந்து ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஹைபினை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யூ ஷேப்பில் நிக்ரோம் வயரை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேர்ட் குழியில் வச்சு எடுத்த ஹேங்கிங் பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடுக்கு 3 பீட்ஸ் ஹேங் ஆகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் குழி பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்றதால நான் வந்து தேர்ட் குழி பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு இயரிங்ஸ்க்குமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ஆக விட்டுடலாம், ஒரு ஆஃப் டே வரைக்கும். ஸ்டட்டு வந்து ஆஃப் டே வரைக்கும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துக்கலாம் கீழே ஜிமிக்கி செய்கிறதுக்கு. இந்த மண்ணை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸ் ஜிமிக்கி வேணுமோ அந்த சைஸில் வந்து வச்சு ஜிமிக்கி வந்து எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டூல்ஸை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக நம்மளுக்கு ஜிமிக்கி கிடைக்கும். இன்னொரு ஜிமிக்கியும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா மண்ணவை. அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் வச்சு லைட்டாக வந்து அழுத்தணுன்னா கொஞ்சமாக ஜிமிக்கி வந்து மேலே வரும். அதுக்கு அடுத்தது கர்வ் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரிமூவ் பண்ணும்போது இந்த டூல்ஸை வந்து லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து கர்வ் ஷேப் கட் பண்ணி ரிமூவ் பண்ணோன்னா நல்லா ஸ்மூத்தாக ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வரும் மண். ஜிமிக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மண் ரிமூவ் பண்ணுறதால நம்மளுக்கு வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்தது எந்த குழியில் வச்சு நம்ம இந்த ஜிமிக்கி எடுத்தோமோ ஃபஸ்ட்டு அதே குழியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிமிக்கியை வச்சுட்டு கொஞ்சமாக மண் எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டுக்கம்பி ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மண் அங்கே வச்சோன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதுக்கடுத்தது ஃபிங்கரை லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு சின்ன சின்ன வெடிப்பு கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணணும்னு இல்லை. நார்மலாக நல்லா இருந்தாலே நம்ம வந்து ஸ்மூத் பண்ணோன்னா இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மூத் பண்ணி முடிச்சுக்கலாம். நாம் வாட்டர் வச்சு ஸ்மூத் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வாட்டர் வந்து லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஈரத்திலே நம்ம டிசைன் பண்ணோம்னா ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. அதனால் அந்த வாட்டர் வந்து லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் விடுங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுறது. அதுக்குன்னு ரொம்ப ட்ரை ஆகி விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி மேல் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ரீஃபிலோட ரவுண்ட் ஷேப், குட்டி ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்டட்டுக்கு கூட டிசைன் பண்ணுமே, அதே ரவுண்ட் ஷேப்பை யூஸ் பண்ணி ஒட்டின மாதிரியே கீழே வந்து லைட்டாக கேப் விட்டுட்டு நம்ம வந்து லைனாக ரவுண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டட்டில் வந்து நம்ம பீட்ஸ் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, ஹேங்கிங் பீட்ஸ், அதே மாதிரி யூ ஷேப்பில் நிக்ரோம் வயரை கட் பண்ணி வச்சுட்டு ஹேங்கிங் பீட்ஸை வந்து லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூ ஷேப்பில் கட்டுக்கம்பி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து ஸ்டட்டில் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி நம்ம வந்து இந்த கட்டுக்கம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா லைட்டாக தூக்கி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தூக்கி பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஜிமிக்கியை விட ஸ்டட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த பெயிண்ட் பாட்டில் மேலே சாய்ச்ச மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா கட்டுக்கம்பி வந்து அப்படியே பிடுங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு கலரில் வந்து பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பேக் பண்ணுறது எப்படின்ற வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து பேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் பேக் பண்ணுறது எப்படி, ஆரஞ்சு கலரில் பேக் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். நாம் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பிளாக் கலர் பெயிண்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிசைன் எங்கெல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோமோ, ரவுண்ட் ஷேப்பு, லைன் அந்த மாதிரி எங்கெல்லாம் போட்டிருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண பிளாக் பெயிண்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டுன்னு அவசியம் இல்லை. டிசைன் பண்ண இடத்துல மட்டும் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணால் போதும். பிளாக் கலர் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து 3 கலர் எடுத்திருக்கேன். காப்பர், ப்ளூ, க்ரீன். இது வந்து ஃப்ளாஷ் பிராண்டில் இருந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் காப்பர் கோல்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொறுமையாக பார்த்து இந்த பீட்ஸ் எல்லாத்துமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸுக்கு பண்ண பெயிண்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டட்டோட பேக் சைடில், அதுக்கப்புறம் சைடில், ஜிம்மிக்கு கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதோட உள்பக்கம் எல்லாமே நம்ம வந்து இந்த காப்பர் கோல்டே பெயிண்ட் பண்ணிக்கலாம். காப்பர் கோல்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ரீன் பெயிண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் இந்த டூல்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் பெயிண்ட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சைடு கீழே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு தானே நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்ட் போட்டோம், அந்த கேப்புக்கு வந்து நாம் இந்த டார்க் ப்ளூ வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ஜிமிக்கி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பீட்ஸ் வந்து அந்த ப்ளூ பெயிண்ட் மேல் பட்டுச்சுன்னா பீட்ஸும் ப்ளூ கலரில் பெயிண்ட் ஆகிடும். அதனால ஒரு பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சென்டரில் ஒரு ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் அது குட்டி குட்டி ரவுண்டுக்கும் கேப்புக்கு நம்ம வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஒயிட் பெயிண்ட் எடுத்து நம்ம வந்து இந்த குட்டி குட்டி டாட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அந்த குட்டி குட்டி ரவுண்டுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது சென்டரில் கோல்டு பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது மேலே அடித்த பெயிண்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த குட்டி லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
நாம இந்த லைனுக்கு பெயிண்ட் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பெயிண்ட் பண்ணிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மீதி ஆஃப்க்கு பெயிண்ட் பண்ணோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதுக்கு அடுத்தது இதில் இருக்கிற குட்டி குட்டி ரவுண்டுக்கும் நம்ம வந்து இந்த ஆஃப் ஒயிட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நாம் இந்த கீழே இருக்கு இல்லைங்களா அந்த கட்டுக்கம்பி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ரவுண்ட் போட்டோம் பாருங்கள், அதுக்கு வந்து க்ரீன் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பண்ண பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் ஹூக் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக சிசர் இல்லை ஏதாவது கட்டிங் பிளேடை வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற ஹைபின்னை வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ஹேங்கிங் மெத்தடுக்கு இந்த மாதிரி. ஸ்டட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம ஜிம்கா வீடியோஸில் வந்து நிறைய பார்த்துருக்கோம் எப்படி வந்து ஸ்டிக் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த பிராண்ட் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து எடுத்துக்கலாம். நாம் வழக்கமாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி வார்னிஷும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் அந்த ஹோல்ஸு அந்த டாட் எல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வந்து நாம் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பீட்ஸுக்கு ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா ஒரு பீட்ஸோட இன்னொரு பீட்ஸை வந்து ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேங் ஆகுது இல்லைங்களா நிக்ரோம் ஒயர், அதுவுமே போட்டு நல்லா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹேங்கே ஆகாது. அதனால் பீட்ஸுக்கு மட்டும் லைட்டாக அடித்தா போதும். ரொம்ப லைட்டாக வார்னிஷ் பண்ணிக்கோங்க அந்த கம்பியில் படாத மாதிரி. அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விட்றேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.